கண்டகச்சனி 2.5 வருஷம், அஷ்டம சனி ஒரு 2.5 வருஷம், 5 வருஷம் நொந்து நூலாயிட்டாங்க. அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு பணம் வரும் சார், பட்டம் வரும் சார், பதவி வரும் சார். இல்லைங்க சார், வருமானம் பார்த்துக்கலாம். கடன் தீர்ந்து வருமானம் வந்து சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேரும். இது வரைக்கும் தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்காத மனைவி இப்போ கிடைப்பாங்க. அதே மாதிரி நீண்ட நாளாக இருக்கிற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் தட்டுறவங்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தெய்வீக ஜோதிடர் AR பாலகிருஷ்ணன் ரெட்டி அவர்கள். வணக்கம் சார். என் அன்பு ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் தமிழ் வருட புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் ஆனது பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா பல பிரச்சனைகளை தாண்டி மக்களுடைய வாழ்வாதாரமானது கடந்து போயிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போட இருக்குமா அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இருக்குமா சார்? உங்களோட தமிழ் வருடம் மொத்தம் 60 வருடங்கள், அதுல இது 40வது வருடமா தமிழ் வருடம் வருது. பராபவ வருடம் அப்படின்னா முதல்ல அதனுடைய அர்த்தமே என்ன தெரியுங்களா? எதிரிகளை வெல்லுவதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இடைக்கால சித்தர் கொடுத்தார் பாருங்க, ஒரு 60 பாடல் 60 தமிழ் வருஷத்துக்கு கொடுத்துருக்கார். அதையெல்லாம் தான் நம்ம ரெஃபர் பண்ணி இந்த வருஷம் மழை பெய்யும், இப்படி காற்றடிக்கும், பயிர் செழிக்கும், ஆடு மாடுகள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த தமிழ் பாடல் நம்ம ரெஃபர் பண்ணி தான் ஒவ்வொரு வருஷமும் தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் காலத்தினுடைய வாழ்க்கை ஓட்டம் மாறும்போது ஆங்கில புத்தாண்டு தான் வாழ்க்கை முறை வந்துருச்சு. ஆனால் தமிழனது வாழ்க்கை, தமிழ் மொழிக்குன்னு ஒரு வாழ்க்கை என்ன அப்படின்னா, தமிழோட பெருமை சொல்லுவது தமிழ் வருட பிறப்பு. இந்த தமிழ் வருட பிறப்பு சொல்கிறதுக்கான காரணமே என்னன்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரியன் மேஷத்தில் உள்ள நுழையிறார். அவர் முதல் கால் எடுத்து வைக்கும் முதல் ராசி 12 ராசிகளில் மேஷ ராசி. அந்த மேஷ ராசிக்குள்ளே நுழையும் நாள் தான் புது வருட பிறப்பு ஆரம்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ராஜா கிரகங்கள் பொறுப்பேற்கும். இந்த ஆண்டு பொறுப்பேற்கிறது ராஜாவாக வர்றது குரு வர்றார், மந்திரியாக வர்றது செவ்வாய் வர்றார். குரு 3 விதமான ஸ்திதி வரப்போகுது. இந்த வருஷம் பிறக்கும் பொழுது மிதுனத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை அவர் உச்சம் பெறக்கூடிய கடகத்துக்கு வரப்போகிறார். அதுக்கப்புறம் அதிச்சாரமாக சிம்மத்துக்கு போக போகிறார். இப்படி 3 ராசிகளுக்கு போக போகிறார். குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது, பார்வை பலம் அதிகம். அப்போ அந்த 3 வீட்டுக்கு போகும்போது 3 பார்வை கிடைக்குது. 5, 7, 9 ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 பார்வை கிடைக்கும். அப்போ 3 வீட்டுக்கு 9 பார்வை கிடைக்கும். அப்போ 9 விதமான பலன்கள் இந்த 3 ராசிக்கு கிடைக்கும். இதனால் மற்ற ராசிகளுக்கும் பெனிஃபிட் இருக்கும், நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். பொது பலன்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பராபவம் அப்படின்ற ஒரு வருடமாக ஆரம்பிக்குது. இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசி ரீதியாக நம்ம பார்த்துடலாம். சார், கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்? அவங்களே கேட்டு பாருங்களேன். ஒரு 2-3 வருஷமா எப்போதான் எனக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா அவங்க சார்பாக நீங்கள் என்னெல்லாம் கேள்வி கேட்க போறீங்களோ தெரியல. ஆனால் ரொம்ப நொந்து நூலாயிட்டாங்க. இப்போ நம்ம சொன்னால் கூட அவங்களுக்கு அந்த நம்பிக்கை. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சவங்களா இருக்காங்க. கண்டகச்சனி 2.5 வருஷம், அஷ்டம சனி ஒரு 2.5 வருஷம், 5 வருஷம் நொந்து நூலாயிட்டாங்க. அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு பணம் வரும் சார், பட்டம் வரும் சார், பதவி வரும் சார். விடுங்க சார், வரும்போது பார்த்துக்கலாம். நான் என்ன வேணான்னு நான் சொல்ல போகிறேன். குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் பலம் அதிகம். 9ஆம் வீட்டை பார்க்க போகிறார். அற்புதமான பலன் கிடைக்கும். முதல்ல வருமானம். அதுவும் அஷ்டம சனி முடியுது. இவங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சுதா இல்லையாங்கிறத ஒரு பட்டிமன்றமே வைக்கணும். வாக்கிய பஞ்சாங்கப்படி முடிஞ்சிருச்சு, திருக்கணித பிரகாரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இவங்களை உண்டு இல்லைன்னு ஆகிட்டாங்க. இப்போ கூட இவங்களுக்கு அஷ்டம சனினா இன்னும் இருக்கா சார் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு வெறுத்து போயிட்டாங்க. ஆனால் என்னுடைய அன்பு நேயர்களே, முதல்ல தைரியத்தை கொண்டு வாங்க. அற்புதமான காலம் ஆரம்பம்.
கண்டிப்பா இந்த வருமானம் அப்படின்றது கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய அளவு தேவையா இருக்குது. இந்த வருமானம் வரக்கூடிய தொழில்கள் எல்லாம் செய்வதற்கு இவர்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு? கடன் தீர்ந்து வருமானம் வந்து சுய தொழில் பண்றவங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேரும். தொழில்கள்லாம் ஆரம்பிக்கலாமா ம். முதல்ல இவங்க? பழைய பாக்கிகள்லாம் வந்து இவங்களுக்கு வசூலாகும். அதுல புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். எந்த மாதிரியான தொழில் ஆரம்பிச்சா இவங்களுக்கு நல்லா இருக்கும்? அவங்களுக்கு எது தெரியுமோ அது ஆரம்பிக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடகராசி நேயர்களுக்கு அடுத்தவனை நம்பி ஆரம்பிச்சு தான் பழைய காலத்துல நிறைய அனுபவம் வந்துருச்சு. நான் சொன்னா கூட முதல்ல இல்லையே. அவங்க எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? இனிமேற்பட்டு அவங்க சம்பாரிச்சு அந்த கடனை கொடுத்து, அந்த கடனில் இருந்து வரப்பட்ட வருமானங்களை வச்சு தான் அவங்க தொழில் ஆரம்பிக்கணும். வேலைக்கு போகிறவங்களுக்கு புதிய வேலை, புதிய வேலை வாய்ப்பு, இன்க்ரிமெண்ட்டு, அதில் வந்து ப்ரமோஷனு அப்படின்னு நல்லாயிருக்கும். இவர்களுடைய திருமணம் அப்படின்றது எப்படி இருக்கும்? ஏன்னா 90s கிட்ஸ்லாம் திருமணம் ஆகுமா? ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றதே இல்ல. இதெல்லாம் தவிர்த்துட்டு அவங்க வருவாங்களா? கெட்டி மேளம் கொட்டியே தீரும். ஏன்னா குரு பார்க்குறாரு இல்லையா? ஒரு பொதுவாகவே சின்ன வயசில் குரு பார்த்தா அவர் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருப்பார், அம்மாவோடையே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசில் ஒரு படிக்கிற வயசில் பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருப்பார், எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சுப பலன்கள் அவருக்கு எக்கச்சக்கமாக கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். அப்போ இவருக்கு வயது சரியான நேரத்தில் வரும்போது நல்ல மனைவி, வர்ற மனைவினால் மங்களத்தை தரக்கூடிய மனைவியாக அமைவாள். சகல சௌபாகியத்தோடு நல்ல வருமானம் உள்ள, நல்ல படித்த அழகான, இது வரைக்கும் தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்காத மனைவி இப்போ கிடைப்பாங்க. கண்டிப்பா. அப்ப வருமானங்கள் வருது. அப்போ சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இவர்களுக்கு இருக்குதா? நிச்சயமா உண்டு. நிச்சயமாக அந்த சொத்து வாங்கலாம். அதே மாதிரி நீண்ட நாளாக இருக்கிற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் தட்டுறவங்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் பிறக்கும். நல்ல சத்சந்தானம் பிறக்கும். பெண் குழந்தை இருக்கிறவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். ஸோ சுப பலன்கள் நிறைய இருக்குது. இவங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். திங்களூர் அப்படிங்கிற கோவிலுக்கும் ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கும் போயிட்டு வரணும். மஞ்சள் வஸ்திரம் சாத்தி சுவாமியை வழிபட்டு ஆபத் சகாயேஸ்வரருக்கு வஸ்திர தானம் செஞ்சுட்டு வரணும். இதை செஞ்சாங்கன்னா முதல்ல வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் தங்கும், கடன்கள் தீரும், ரோகங்கள் போகும், வியாதிகள்லாம் போகும், மருந்துக்கு கட்டுப்படும், முதல்ல மன நிம்மதியும் சந்தோஷமும் வரும். கணவன் மனைவி உறவு, குழந்தைகள் உறவு, குடும்பத்தோட உறவு நல்லா இருக்கும். கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி வருமானம் வந்துட்டாலே இந்த எந்த பிரச்சனைகளும் இருக்காது இல்லையா? ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. ஒரு வீட்டில் வருமானம் இருந்தால் சகல சௌபாகியமும் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். இந்த தமிழ் புத்தாண்டுல எந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கும், எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தால் அதை எப்படிலாம் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தெளிவாக உங்களுடைய விளக்கங்களை கொடுத்தமைக்கு நன்றி. 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களும் பரிகாரம் சொல்லியிருக்கேன். ஆனால் இது எல்லாம் பொது பலன்தான். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, கிரக ஸ்திதிகள் எப்படி இருக்குது, சனீஸ்வரரும் குருவும் ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களும் எப்படியெல்லாம் ஸ்திதி இருக்குது, அந்த பலன் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆகவே இது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இதை நான் கொடுத்துருக்கேன். எது எப்படி இருந்தாலும் எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. கிரகங்கள் எப்படி வேண்டாலும் போகலாம், ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது தான் நமது குறிக்கோள்னு சொல்லி வாய்ப்படுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ?
எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?